இவனுங்க வந்து எல்லோரும் இரநூறுவா வாங்கிட்டு தான் பேசுகிறான், கொத்தடிமைங்க அப்படின்றானுங்க. இவனுங்க வந்து அதோட கேவலமெல்லாம் போயிட்டுருக்கானுங்க. இப்போ பார்த்தோன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணாததை பண்ணணும்னு சொல்லியிருக்காக தான் மாற்றம்னு சொல்லி வந்தீங்க. ஆனால் உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், அவர் என்ன இத்தனை வருஷம் சிகரெட்டு பிடிச்சாரு, தண்ணி அடிச்சுட்டு இருந்தார், பட்டம் தான் வலிய பட்டம் தான் அனுபவத்தை சொல்ல முடியும். தற்கொலை பசங்க அப்படி தானே கேட்பானுங்க. ஏன் உங்கள் விஜய் வந்து சொல்லியா என் பின்னாடி வராதிங்க, என் பின்னாடி இது பண்ணுங்க, அப்போ என்ன வாயில் பழத்தை வச்சுட்டு இருந்தானுங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே விஜய் பிராண்டட்னு, ஓ முகத்தை காமிச்சு ஓட்டு கேளு. உன்னை காமிச்சு நீ என்ன செய்ய போகிறங்க. ஊழல் செய்ய மாட்டேன், ₹1 தொட மாட்டேன்னு சொல்கிறேன். யோ நீ தற்கூரியா இல்லை தற்கூரி மாதிரி நடிக்கிறியா? யாராவது ஊழல் செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? ஜனநாயகனை பற்றி இதுவரையும் ஒரு வாய் ஒன்றால் பேச முடிஞ்சிச்சா? இன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி வந்து சொல்ல ஜனநாயகனை முடக்கிட்டானுங்க, ஒத்துக்கவே மாட்டானுங்க. குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண்ணு கொட்டலைன்னு சொல்கிறவனுங்க தான் விஜய் ரசிகர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரு விஜய் அவர்கள் வந்து திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணார். உங்களுக்கே தெரியும், இவங்க வந்து திமுகவை ₹200 ஊப்பின்னுவாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க ₹300 கொடுத்து ஆளை செட் பண்ணி எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, சுற்றுவட்டு கிராமங்களில் சுற்றுவட்டு நகரங்களில் இருந்து. இது எப்படி பார்க்குறீங்க? அது முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான், அரசியல் புரசலாக நடந்துட்டு இருந்தது. இப்போ அது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இவனுங்க வந்து எல்லோரும் ₹200 வாங்கிட்டு தான் பேசுகிறான், கொத்தடிமைங்க அப்படின்றானுங்க. இவனுங்க வந்து அதோட கேவலமெல்லாம் போயிட்டுருக்கானுங்க. இப்போ பார்த்தோன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணாததை பண்ணணும்னு சொல்லியிருக்காக தான் மாற்றம்னு சொல்லி வந்தீங்க. ஆனால் உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிற மாதிரி, நீங்கள் வந்து சொந்த காசில் போஸ்ட் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்களே வந்து ₹300 கொடுத்து பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. நீங்களாம் அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு ₹200 ஊப்பின்னு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து பொதுவாக இறந்தவங்களோட தலைவர்களை ஃபோட்டோ வச்சு ஓட்டு கேட்பாங்க, ரைட்டு. இவங்க என்னென்னா உயிரோடு இருக்கிற தலைவருக்கே சிலை செஞ்சு வைக்கிறானுங்க, கார்ட்டூனில் இது பண்ணுறாங்க, குளோனிங் முறையில் செஞ்சு எடுத்துன்னு வராங்க, விஜய் மாதிரியே வேஷம் போட்டுலாம் வந்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் ஆரம்பித்து 3 வருஷத்தை அவர் வீட்டை விட்டு வெளியே வரல. அவரே சொன்னார், விஜய் வெளியே வா, நான் எங்கே இருக்கேன், என் வீடு எங்கே தெரியுமா அப்படின்லாம் டைலாக்லாம் பேசினார். சரி, அப்போ வரல. ஏதோ 3 வருஷமாக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுக்கும் வரல, எந்த ஒரு அறிக்கை விடுறதுக்கும் எதுக்குமே வரல. கடைசியில் இப்போ தேர்தல் பிரச்சாரம் வந்துருச்சு. தேர்தல் பிரச்சாரம் இன்னும் ஒரு வாரத்துலலாம் முடிஞ்சிடும். எல்லா இடத்துலையும் எல்லா கட்சி தலைவர்களும் சரி களை கட்டி போகிறாங்க. இப்போது எடப்பாடியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதி போனால் போதும். ஏன்னா அவங்களுக்கு பிராண்டட் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பிராண்டட். உங்களோட பிராண்ட் யார்? விஜய். அவரே வரலன்னா எப்படி? அதாவது அவங்க ரசிகர்கள் நினச்சிட்டாங்க இவர் வரமாட்டார்ப்பா, அதாவது வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அவரோட புகைப்படத்தை வச்சு ஓட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் அரசியலில் ரொம்ப கேவலமான விஷயம். இந்திய அரசியல் வரலாற்றில் எவனுமே இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணதே கிடையாது, டிவிகேக்காரங்களே தவிர. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள்லாம் சந்தித்தார். சந்திக்கும் போது என்ன சொன்னார்னா, இளைஞர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பின்னாடி போகாதுங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், ஒழுங்காக படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போ இல்லை, எப்போவுமே சொல்லியிருக்காரு. அவர் வந்து கட்சி ஆரம்பித்த டைம்லே, அதாவது எல்லா கட்சியிலையும் மாணவர் அணின்னு ஒரு அணி இருக்கும். ஆனால் அவர் வந்து மக்கள் மன்றமாக மாற்றினதுக்கப்புறம் எல்லா அணியும் வச்சுருந்தார். வழக்கறிஞர் அணி வச்சுருந்தார், வர்த்தகர் அணி வச்சுருந்தார், இளைஞர் அணி வச்சுருந்தார். ஆனால் மாணவர் அணி மட்டும் வைக்கல. அவரோட பொதுக்கூட்டத்திலே வந்து அவரே சொல்லியிருக்காரு, நாளைக்கு நானே கட்சி ஆரம்பித்தாலும் மாணவர்களாகிய நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீங்க, உங்களோட படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம். அது வந்து அவர் முன்னாடியே அவர் நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் அது வந்து பொதுவாக தான் சொன்னார். அது இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்னென்ன கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மது பழக்கம் இந்த மாதிரி வந்து போதைப்பொருள் பழக்கமானவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, உங்கள் நண்பர்களையும் தள்ளி இருக்க சொல்லுங்கன்றாரு. இது யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு? விஜயோட மாநாடுகளை இவனுக்கு குடிச்சிட்டு பண்ணுற அலட்சிய அந்த அக்கிரமத்தில் பார்த்து சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அவர் வந்து பொதுவாக சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் இப்போ வந்து போதை பழக்கம் இருக்குது. அது என்ன விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய இடத்துல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்க அப்படிலாம் நியூஸ்லாம் வந்துருக்கு. அதை சார்ந்து சொல்லியிருக்கலாங்க. ஏன்னா அவர் சொன்னது வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அவர் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், அவர் என்ன இத்தனை வருஷம் சிகரெட்டு பிடிச்சாரு, தண்ணி அடிச்சுட்டு இருந்தார், பட்டம் தான் வலிய பட்டம் தான் அனுபவத்தை சொல்ல முடியும். எப்பா இப்படி ஆகிப்போச்சு, ஒரு வயசில் பெரியவர், இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டோன்னா நம்ம வந்து நமக்கு கீழே இருக்கவங்க, ஏப்பா நான் என் காலத்தில் இப்படி இருந்தேன், இப்படி பண்ணேன்,
இப்படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். நான் யோக்கியன் வந்து யாரும் பேச மாட்டாங்க, யோக்கியன் எவனுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பொதுவாக சொன்னார். அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைய இளைஞர் சமுதாயம் வந்து போதையினால தான் ரொம்ப கெட்டு போயிருக்கு, கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. சும்மா போகிறவங்க ஒருத்தர் சும்மாலாம் வண்டியை விரட்டிட்டு போய் கீழே போய் உளுந்து சாக மாட்டான். போதையில், அதாவது போதையில் தடுமாறி போய் விழுவுறவன் தான் அதிகம். அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இல்லை சார், இப்போ என்னென்னா இவர் திடீர்னு வந்து இது மாதிரி ஏன் பேசணும், இது வந்து விஜய்க்கு எதிர்த்து செயல்படுற மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தானே கேள்வி கேட்க தோணுது. தற்கூரி பசங்க அப்படி தானே கேட்பானுங்க. ஏன் உங்கள் விஜய் வந்து சொல்லியா என் பின்னாடி வராதிங்க, என் பின்னாடி இது பண்ணுங்க, அப்போ என்ன வாயில் பழத்தை வச்சுட்டு இருந்தானுங்க? அவனுங்க மடக்கூதிங்க அப்படி தான் பேசுவானுங்க. அவர் வந்து அதாவது அவருடைய சோசியல் மீடியா பேஜ்லேயோ இல்லை ஒரு ட்விட்டர் பேஜ்லேயோ இது மாதிரி கூட்டத்துக்கு பின்னாடி போகாதீங்க வைக்காதீங்கன்னு அவர் சொன்னாரா? அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு, கொடுக்கும்போது கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணார், அவ்வளோதான். சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த கட்சியில் வந்து ஆகா ஓஹோன்னு கூவுனார் ஒருத்தர் உட்காந்து. அவர் வந்து சமீபத்தில் ஒரு வேன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. அது ஏதோ லோலாமணியோ ஏதோ லோலாமணி ஒருத்தர் அவர் கண்டு கூட இல்லை. அவர் கட்சியை கண்டுக்கல, மக்கள் இப்படி கண்டுப்பாங்க. அவர் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு சீட்டாவது கொடுத்துருப்பாங்க. கத்துற நாய் கத்தி தான் ஆகும், கடைசி வரைக்கும் கத்தி கத்தி சாவதான் செய்யணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 300 ரூபா கொடுக்கலன்னு சில பெண்கள் வந்து வண்டியிலே ஏறலை. ஏமா அங்கே இருக்க காவல் அதிகாரிலாம் சொல்கிறாங்க, ஏமா வண்டியில் ஏறமாட்டா? இல்லை சார் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டால் 300 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். அவங்க வண்டியிலே ஏறலை கடைசி வரைக்கும். இப்போ பாருங்க, இவனுங்க வந்து மற்ற அரசியல் பற்றி பேசுகிறாங்களா, அப்போ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதான் இது வந்து இவங்க அடுத்தவங்களை 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறாங்க. அவங்களா 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்க. உங்களால் அது கூட கொடுக்க வக்கில்லை. நீங்களாம் அடுத்தவனை கேவலம் எப்படி பேசலாம்? இதோட கேவலம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் காசு கொடுக்காம இருக்கிறீங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு என்னத்தை செய்ய போகிறீங்க நீங்கள்? இல்லை சார், ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் மட்டும் தான் கூட்டம் வரும் கேள்விப்பட்டோம். இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ஊர்கள்லேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வேறு இல்லாமல் என்னென்னா, இவருக்கு கூட்டம் வரலன்னு செஞ்சால் அந்த இடத்த வந்து பிரச்சாரம் ரத்துன்னு வந்து நம்ம பல விஷயங்களை கேள்விப்படுறோம். பிரச்சாரம் ரத்துன்ட்டு என்ன காரணம் பின்புலத்தை விசாரிச்சு பார்த்தா, அந்த டைமில் அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியாதுன்றாங்களாம். அதனால இவர் ரத்து பண்ணிடுறாராம் அவர் பிரச்சாரத்தை. கண்டிப்பாக இவர் கூட்டம் காட்டுறதுக்காக தானே வெளியே வர்றது. அவருக்கு தேவை என்ன? க்ரௌடு இருக்கணும். க்ரௌடு இருந்தால் தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் கூட்டம் கூட்டுறது. இவர் வந்து தொடர்ந்து டெய்லி, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கேஷுவலாக வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு மேடை பேச்சோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு விஜய் பாட்டுக்கு போட்டுமே ஒருத்தன் சீண்ட மாட்டான், கூட்டமே இருக்காது. இப்போ வந்து விஜய் பார்த்து இப்போ மதுரையில் ஒரு மாநாடு நடத்துனாங்க. மதுரையில் இருக்கவங்க மட்டுமா போயிருப்பாங்க? பக்கத்துக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா ஊர்லேருந்து தான் போயிருப்பாங்க. இனி போக 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 கூட்டம் குறையும். கூட்டம் குறையிறதுனால என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால தான் காசை கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வராங்க. இந்த குழந்தைய வந்து மேலே வந்து தோல் மேலே தூக்கி வச்சுலாம் இது பண்ணார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், உதயநிதி அவர்கள் எல்லாருமே பண்ண விஷயம் தான் இவர் பண்ணுறாரு. இவர் தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு, அது இதுதான் காரணமா? அவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறது அவருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் சொல்கிறது இல்லை. அதாவது எம்ஜிஆர் ரசிகர்கள் இது பண்ணி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. அதாவது இதுக்கு வந்து கூட கேட்பாங்க, அவர் ஃபோட்டோ வச்சு ஓட்டு கேட்டால் உனக்கு என்ன, ஏடிஎம்கே ஓட்டு எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் தக்குரிங்க பார்த்து கேட்பானுங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களா விஜய் பிராண்டட்னு, முகத்தை காமிச்சு ஓட்டு கேளு. உன்னை காமிச்சு நீ என்ன செய்ய போகிற சொல்லி ஓட்டு கேளு. எந்த ஒரு கட்சியிலையும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் அடுத்த கட்சி தலைவரும் காமிச்சு ஓட்டு கேட்டதாக சரித்திரமே கிடையாது. உனக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதை சொல்லு. நீ ஒரு ஏடிஎம்கேல இருந்தியா, இல்லை எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தியா? எதை காமிச்சு நீ அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லலாம்? இல்லை எதை வச்சு நீ எம்ஜிஆரை வச்சு ஓட்டு கேட்கல? இல்லை எம்ஜிஆர் மாதிரி நீ பல நலத்திட்டங்கள் செஞ்சிட்டியா? எம்ஜிஆர் மாதிரி அதாவது சாவ போகிற காலத்தில் ராமபுரம் தோட்டத்தில் கூப்பிட்டு கொடுத்தாராம் எல்லாருக்கும், அவரோட சொத்து அவ்வளோத்தையும் கொடுத்தாராம். நீ சொல்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னா பணவர் வீட்டை எழுதி வச்சிட்டிங்களா ட்ரஸ்ட்டுக்கு? இல்லை உங்கள் சொத்து பத்துகளை எழுதி வச்சுட்டு வந்துட்டிங்களா? என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நான் வந்து போட்டிருக்க பேண்ட்டு சட்டையோட எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் வந்துருன்னு சொல்லு. எல்லாம் அங்கங்கே சேஃப்டியாக தானே இருக்குது, வச்சுட்டு தானே நீங்கள் அரசியல் வந்திருக்கீங்க. அப்புறம் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் வேறு ஒரு டைலாக் வேறு, யாராவது சரியான திராணி இருந்தால் ஊழல் செய்ய மாட்டேன், 1 ரூபா தொட மாட்டேன்னு சொல்கிறேன். யோ நீ தற்கூரியா இல்லை தற்கூரி மாதிரி நடிக்கிறியா? யாராவது ஊழல் செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? எல்லாரும் சொல்கிற மாமூல் டைலாக் தான் இது, நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு விட்டு பார்த்தா தான் தெரியும். சார் எனக்கு ஒன்றுன்னா மக்களுக்கும்,
மக்களுக்கு ஒன்றுனா எனக்கும் கண் கலங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் நேற்று மேடையில். அதான் மக்களுக்கும் கலங்காது, யாருக்கும் கலங்காது, அதெல்லாம் சிம்பத்தி ட்ராமா அது. இப்போ கரூரில் 40 பேர் செத்து போனபோது இவர் கண் கலங்குச்சா? ஓடியில் போனார், இல்லை சாப்பிடாமல் இருந்துட்டாரா, இல்லை தூங்காமல் இருந்துட்டாரா? 41 நாள் 40 பேர் செத்து போயிருந்ததுக்கு இவர் என்ன மக்கள் செத்ததுக்கு இவர் கண் கலங்கிட்டாரா அப்படியே? இல்லை கேட்குறேன். இல்லை இத்தனை பேர் விழுந்ததாக இப்போ ஏன் நேற்றைய கூட 16 ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, 5 பேருக்கு படுகாயம் அடைஞ்சிருக்கு. இவர் என்ன துடிச்சு இன்றைக்கி ட்விட் பண்ணிட்டாரா? ஐயோ என் ரசிகர்களுக்கு இப்படி ஆகி போச்சு, என்ன மருத்துவ உதவி அந்த ஒன்றுமே வேண்டாம். ஒரு பையன் செத்து போனான் இவருக்கு போன மீட்டிங்கில், என்னவோ போய் எட்டி கூட பார்க்கல. போய் அன்பின் மகன் பொய்யாமலி போய் பார்த்தாரு, டிஎம்கே அமைச்சர் போய் பார்த்தாரு, மற்ற கட்சிக்காரங்களாம் போய் பார்த்தாங்க, நாம் தமிழில் இருக்கவங்களாம் போய் பார்த்தாங்க. உங்கள் கட்சிக்காரங்க கூட எட்டி பார்க்கல. அப்புறம் எப்படி மக்களுக்கு ஒன்றுன்னா உங்களுக்கு கண் கலங்கும்? உங்களுக்கு தற்கூரி கூட்டங்களுக்கு வேணால் கண் கலங்கும். எங்கள் அண்ணன் பேசிட்டாரு வச்சுட்டாரு, இந்த தற்கூரிங்க இருக்கானுங்க தெரியுமா, அவங்களுக்கு வேணால் கண் கலங்கும். இதில் திருத்தணி வேட்பாளர் எனக்கு தெரியும், அம்பேத்கரை உலகம் ஃபுல்லாக சேர்த்தவரை விஜய் தான் சொன்னார்ல. அவர் போய் திருத்தணியில் போய் தெலுங்கில் உட்காந்து ஓட்டு கேட்டுக்கிறாரு. தெலுங்கு பஸ்ஸை பார்த்து டிவிக்கு ஓட்டு போடுங்கன்றாரு, ஆந்திரா பஸ்ஸை பார்த்து. அது என்னன்னா இவனுக்கு மண்டை சூடு ஏறி திரியிறானுங்க. நம்ம ஜெயிப்போமா தோக்க மாட்டோமான்னு மண்டை சூடு ஏறி போயிருக்கனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது குழம்பி போயிருக்காங்க. அதில் விஜயே குழம்பிட்டாரு. அதான் பாண்டிச்சேரியில் பார்த்தோன்னா பிஜேபி வேட்பாளர் பேரை சொல்லி ஓட்டு கேட்குறாரு. ஆதவர்ஜினா பார்த்தோன்னா 13 தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதே திருத்தணி வேட்பாளர் தான் 2034 தொகுதியில் ஜெயிக்கணும். அதான் இவங்க மண்டை சூடே ஏற்கனவே தற்கூறிங்க, இப்போ வந்து மனநோயாளிலே மாறிட்டானுங்க. மனநோயை மாறி என்ன பேசுறது, எப்படி ஓட்டு கேட்குறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காது. இதில் பாருங்கள், கடலூரில் வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அனுமதி கொடுத்தும் கூட அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். இதை எப்படி பார்க்குறது? அவர் வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டார். மொத்தத்தில் அவருக்கு என்னென்னா, அவர் சிஎம் ஆக்குனா அவர் போய் அவரே சொல்லிட்டார், இல்லை ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டார், நீங்கள் வந்து என்னை சிஎம்மாக செலக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை வந்து கிராமமாக சந்திப்பேன். எந்த தலைவராது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கானா? அவரே சொல்லிட்டாரு. இன்னும் புரியாமல் இவனுக்கு தான் தற்கூரிங்க தான் கத்திட்டு இருக்கானுங்க. எங்கள் தலைவர் வருவார், தளபதி வருவார். இப்போ தேர்தல் முடிய போகுது, இந்த பிரச்சாரம் முடிய போகுது. இது வரைக்கும் அவர் போட்டியிட 2 தொகுதிக்கு மட்டும்தான் போயிருக்காரு. அட்லீஸ்ட் சென்னையில் இருக்க ஒரு 13 தொகுதியாவது வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா கேட்டால் அவருக்கு எஸ்ஓபி போடுறாரு. எல்லா கட்சிக்காரங்களும் தான் எஸ்ஓபி போடுறாங்க. உங்களுக்கு மட்டுமா போடுறாங்க? எல்லா கட்சிக்காரங்களும் போடுறாங்க. அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. உங்களுக்கு அதை கடைப்பிடிக்க முடியல. கேட்டால் எனக்கு எஸ்ஓபி போட்டாங்க, வர முடியல. எதுவுமே வேணாம், எஸ்ஓபி போட்டுட்டாங்க, உங்களை வெளியே வரவில்ல. பனையூரில் பதுங்கி இருந்து ஒரு வீடியோ போட்டிங்கல்ல, 41 பேர் செத்ததுக்கு ஒரு வீடியோ போட்டு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, இது மாதிரி மக்கள் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம்ல. ட்விட்டரில் ஒரு பையன் கேட்டிருக்கான், உங்கள் ரசிகர் தான், தொடர்ந்து போஸ்ட்டு போடுவான், உங்களை பற்றியே போஸ்ட்டு போடுவான், அவதூறும் போடுவான், நல்லதுமா போடுவான். அப்படி போட்ட உங்கள் ரசிகருக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிரச்சனை தான் உங்களுக்கு, வெளிப்படையாக சொன்னால் தானே தெரியும். அதுக்கும் வாங்கி திறக்க மாட்டேன், என்னை சிஎம் ஆக்குங்கன்னா மக்கள் என்ன ஏமாலியா? இல்லை சார், அவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார், என் மீது வந்து அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்றார் அவர். அதுவும் தேர்தல் சந்திக்கிற டைமில் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு அவர். அவர் மேலே யார் அவதூறு பரப்பு? அவர் வந்து மற்றவங்க மேலே தான் அவதூறு பரப்புகிறாரு. அவர் சொன்னார், கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி என் மேலே அவதூறு பரப்புனாங்க. யார் சொன்னா? மு.க. ஸ்டாலின் சார் சொன்னாரா? எடப்பாடி சார் சொன்னாரா? இல்லை மற்ற கட்சிக்காரங்க சொன்னாங்களா? சக நடிகர்கள் யாராவது சொன்னாங்களா? யார் உங்கள் மேலே இது காரணம்? ஒரு கூட்டம் கூட அது மூல காரணம் நீங்கள் தான். முதல்ல அதுக்கான ரீசனை நீங்கள் தான் சொல்லணும். அதே நீங்கள் சொல்லலை. அப்படி தான் அவங்க யாருமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லலை. 41 பேர் செத்து போனவங்க ஓடி போயிட்டீங்க. வந்து அந்த கூட்டத்தில் அவனே, அதாவது டிவிக்கே தவிர எல்லா கட்சிக்காரங்களும் இறங்கி நின்று மக்களுக்காக இது பண்ண, உங்கள் டிவிக்காரன் எட்டி கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது கரூர் பிரச்சனை பற்றி நீங்கள் இப்போ பேசி நீங்கள் தான் அதை வந்து ஒரு உங்களோட இதாக்கி மற்றவங்க மேலே அவதூறு பரப்பி நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க. அது மாதிரி எல்லாருக்கும் அது எஸ்ஓபி போட்டான், அடுத்து எஸ்ஓபி போட்டுட்டான்னு சொல்கிறீங்க. எல்லா கட்சிக்காரங்களும் தான் எஸ்ஓபி போடுறாங்க, உங்களுக்கு மட்டும் தனியாக போடல. அட விளக்கணீங்களா, தற்கூறிங்களா? நீங்களும் கேளுங்க. எஸ்ஓபின்றது எல்லாருக்கும் தான் போடுறாங்க. ஒரு கூட்டம் நடத்துகிறேன்னு எப்படி அதை கடைப்பிடிக்கணும், அதை வந்து நான் ஒழுங்காக நடத்துகிறோமா என்னன்னு தான் எஸ்ஓபி. அது எல்லாருக்கும் தான் போடுவாங்க. அவங்க கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி தற்கூரி மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு 300 பேருக்கு 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குற தற்கூரி தலைவர் வச்சுட்டு நடத்துகிற கட்சி கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனுக்கு இது பண்ணி அவதூறு பரப்புனாங்கன்னு.
ஜனநாயகனை பற்றி இதுவரையும் ஒரு வாய் ஒன்றால் பேச முடிஞ்சிச்சா? இன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி வந்து சொல்ல ஜனநாயகனை முடக்கிட்டானுங்க. முடக்கினது யார்? முடக்கினது யார்? சென்சார் போர்டு. சென்சார் போர்டுக்கு டிஎம்கேக்கு என்ன சம்மந்தம்? சரியான ஆம்பளை இருந்தால் ஏதாவது ஒரு அணில் குஞ்சு ப்ரூஃபோடு சொல்லுங்கள். சென்சார் போர்டுக்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணியா? அப்படின்னா அவங்க ஒன்றா சேர்ந்து கூட்டணி வச்சு இது பண்ணிடுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அது ஒரு இது. அடுத்து என் வீட்டில் இருக்கவங்க வந்து தூண்டி விட்டு டிஎம்கே இதை பண்ணுறாங்க. உன் வீட்டுக்குள்ளே டிஎம்கே வர வரைக்கும் நீ பிடிக்கிட்டு இருந்தானே நீ என்ன ஆம்பளைன்னு கேட்குற? உன் வீட்டுக்குள்ளே டிஎம்கே வர வரைக்கும் நீ இருக்கிற நீ ஒரு ஆம்பளையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிஎம்கேகாரங்களும் வந்து சொல்ல, அவங்க கனடாவில் இருக்காங்க. நீ எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சிஎம் ஆனாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு நடிகை கூட்டிகிட்டு வந்து ஊர் சுற்றுற நீ. அப்போ நீ வந்து நான் தான் பெரிய இது நீ சுற்றுறன்னா அப்போ நீ வந்து நீ தான் ஒரு மற்றவங்க நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை கேட்டால் டிஎம்கே பண்ணிடுச்சு, இதை கேட்டால் டிஎம்கே பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் கேட்டால் டிஎம்கே பண்ணி நாளைக்கு நீ தோற்று போயிட்டாலும் காரணம் டிஎம்கேன்னு சொல்லுவாள். இதுதான் நடக்குது விஷயம். இல்லை நாளைக்கு தோத்தாலும் அதான் காரணம் சொல்ல. கண்டிப்பாக நாளைக்கு இந்த முட்டு கொடுக்குற பசங்க என்ன தம்மா சொல்லுவானுங்க? நாளைக்கு இது நான் இன்னைக்கு சொல்கிறேன், எந்த விஜய் ரசிகராக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கட்டும், டெபாசிட் இல்லாமல் விஜய் ஓடுவார். கேட்டால் எங்கள் தளபதிக்கு கூட்டணிக்கு யாரும் வரல, எங்கள் தளபதி வெளியே போய் பிரச்சாரம் பண்ண கூடல, இந்த நொண்டி கழுதிக்கு சறுக்கின சாக்கு தான் சொல்லுவானுங்களே தவிர ஒத்துக்கவே மாட்டானுங்க. குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண்ணு கொட்டலைன்னு சொல்கிறவனுங்க தான் விஜய் ரசிகர்கள். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.